அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியாவுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நமக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சுதாகர் அப்படிங்கிற விஷயம் இனியாவுக்கு தெரிய வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்னதான் வசதியான குடும்பத்துல இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் இனியா சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் நம்ம கோபி செலியன் எல்லாருக்குமே. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவுமே அப்படி யோசிச்சாங்க தான். ஏன்னா சுதாகர் ரெஸ்டாரண்ட் கேட்டிருந்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக பையனோட வாழ்க்கையை அடகு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்கியா யோசிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சுதாகரோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்து நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இந்த ஆள் அதுக்காக தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் பாக்கியா வந்து யோசிக்க செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியாவுக்கு வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் பற்றின விஷயம் வந்து எப்படியோ தெரிய வருது. அங்கிள் நீங்கள் வந்து என்னோட நேமுக்கு அம்மா கிஃப்டாக ரெஸ்டாரண்ட் பண்ண மாதிரி எழுதியிருந்ததா அம்மா சொன்னாங்க. என்னாச்சு அங்கிள்? ஏன் மேனேஜ்மெண்ட் அம்மா பேர்லேயே இருந்திருக்குல்ல, மேனேஜ்மெண்ட்டில் என்னோடய நேமை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தால் போதும்ல, இதுக்காக என்னோடய நேமுக்கு கிஃப்டாக பண்ண மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்க உடனே நம்ம சுதாகர் என்ன பண்ணனா, அம்மா அந்த மாதிரி ஒன்றும் இல்லைடா, அங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. அது வந்து என் பையன் பேர்லையோ இல்லை என்னோட பேர்லையோ தான் ரெஸ்டாரண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அது முடியவே முடியாதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக வேறு வழி இல்லாமல் தான் உனக்கு உன் அம்மா கிஃப்டாக பண்ண மாதிரி எழுதிட்டேன். உங்களை கேட்குறதுக்கு கூட அந்த டைமிங்கில் டைம் கிடையாது அப்படிங்கிறத இனியாவுக்கு புரிய வைக்கிறாங்க. இனியா வந்து இதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அம்மாவே மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியாவும் யோசிக்கிறாங்க. இனியா வந்து அம்மா மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத இதிலிருந்தே நம்ம சுதாகர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக பாக்கியாவை மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் போனதுமே இதுக்கப்புறம் பாக்கியலட்சுமிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடாது, உங்களோட ஸ்டாஃபுங்களும் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, ஒரு பைசா சேலரி இதுக்கப்புறம் வரவும் வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு ஈஸ்வரி, அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் பாக்கியா, நம்ம குடும்ப ரிலேட்டிவ்ஸுங்கிறது வேறு. இதுக்கப்புறம் எஸ்என்சி தலைமையில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். மற்றபடி உங்களோட டிஷ்ஷோ இல்லை உங்களோட ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே இங்கே செயல்படாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் மனசுடைஞ்சு நம்ம பாக்கியா அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.